ஒப்புகை சீட்டு வழக்கில் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. விவிபேட்டில் உள்ள பிளாஷ் மெமரி மறு புரோகிராம் செய்யக்கூடியது என பிரசாந்த் பூஷன் வாதம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். அதிகபட்சமாக 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வெப்பம் அதிகரிப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க கரூர், கோவை, வேலூர், சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுகோள். மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தல். இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்தியா கூட்டணி ஆர்வத்துடன் செயல்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா வணிக ரீதியாக பெற்ற தொகை யாருக்கு சொந்தம்? காப்புரிமை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கர்நாடகாவில் ஓபிசி பிரிவில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தகவல். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை புரட்சிகரமாக இருப்பதால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் ராகுல் காந்தி விமர்சனம். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்கு சேகரிப்பு. தேர்தல் பத்திர முறைகேடுகள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அமைப்புகள் ஊழலுக்கு துணை போயிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மீது மோசடி வழக்கு. படத்தின் லாபத்தில் பங்கு தருவதாக கூறி 7 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரம். 6 லட்சம் மெட்ரிக் டன் என்ற இலக்கை தாண்டும் என உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை. சற்று குறைந்த தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்தது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலியை கூட பறித்து விடுவார்கள் என்ற பிரதமரின் பேச்சுக்கு பிரியங்கா காந்தி காட்டமான பதிலடி. தமது தாய் சோனியா காந்தி நாட்டுக்காக தாலியை தியாகம் செய்தார் என்றும் தேர்தல் பரப்புரையில் ஆவேசம். கேரளாவில் வேகமாக பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலி. ஊடலூரில் உள்ள பண்ணைகளில் அதிகாரிகள் ஆய்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.